புத்திமதி சொல்லி அனுப்புகிற வயது, ஆசீர்வாதம் பண்ணுற வயசில் என்ன பண்ணுறேன்? அவனை அடிச்சிட்டு வா, இவனை உடச்சிட்டு வா, கூடு கொளுத்திட்டு வா, கொள்ளை அடிச்சிட்டு வா, என்கிட்ட கொண்டு வந்து கொடுன்னு கூலிப்படப்ப தான் நடத்திட்டு இருக்கேன். இஸ்லாமியர்களுக்கு நான் தான் 3.5% வாங்கி கொடுத்தேன், அருந்ததியருக்கு 3%. நான் கூட கேட்டேன், ஏன்டா பண்ணா வன்னியனுக்கு வாங்கி கொடுத்தா என்ன அப்படி? ராமதாஸ் பகல் நேர குடிக்கார். முதல்ல நீ குடிக்கிறத நிறுத்துப்பா, அதுக்கப்புறம் பையனை நிறுத்து, அதுக்கப்புறம் ஊருக்கு சொல்லுங்க. நான் போறான்னேன். எடப்பாடி உடனே கையெழுத்து போடுவியா போட மாட்டியா? நாளைக்கு இல்லை இன்றைக்கே போகணும்லாம் மிரட்டினதெல்லாம் தெரியும். அன்புமணி மிரட்டினது, போனது வந்தது எல்லாம் கையில் டாட்டு குத்திக்கிட்டு ஒரே ஒப்பாரி வச்சா மாதிரி. நைனா நீ மட்டும் பிறக்கலன்னா இந்த இடஒதுக்கீடே வந்திருக்காது. இந்த இடஒதுக்கீடு என்பது அவர்களுக்கு சும்மா அவங்க கட்சி தோக்கும் போது ஜாதியை எடுத்துக்கிற ஒரு கேடயம் வன்னியர் சங்கம். நான் தான் வாங்கி கொடுத்தா அது என்ன ஆச்சுன்னு நீ கேட்குன்னா அது தப்பு மட்டும் இல்லை, உன்னை விடமாட்டேன். நான் நீதிமன்றத்தில் ஏற்றிடுவேன். எல்லா வழக்கு வம்பு என் பேரில் இருக்குது. வன்னியர்களை திராவிட முன்னேற்ற கழகம் வஞ்சிக்கிறதா, இல்லை இவர்களுக்கு செய்துவிடக்கூடாது என்று மற்றவர்களுடைய பேச்சை கேட்க கொண்டு அழிச்சாட்டியம் செய்கிறதா என்பது தெரியவில்லை. தமிழ்மண் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணல் சிறப்பு விருந்தினர் அனைத்திந்திய பாட்டாளி முன்னேற்ற கட்சியின் தலைவரும் வன்னியர் கூட்டமைப்பின் தலைவருமான திரு CN ராமமூர்த்தி அவர்கள். வணக்கம் ஐயா. வணக்கம். 10.5 விழுக்காடு இடஒதுக்கீடு அது ஒரு பெரிய பிரச்சனையாக இருந்துகிட்டு இருக்கு. அவசர கதியில் அதிமுக காலத்தில் கொடுக்கப்பட்டு ஆளுநர் ஒப்புதல் அளிக்கப்பட்டது. நீதிமன்றத்தில் போயிட்டு அதை ரத்து பண்ணிட்டாங்க. இன்னமும் அது நடைமுறைக்கு கொண்டு வரல, சிக்கல்கள் இருந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிற பிரச்சனை இருக்கு. நேற்று ஐயா ராமதாஸ் அவர்கள் பிறந்த நாள். என்ன சொன்னார் அப்படின்னா, இன்னும் 2 மாதத்துக்குள்ள தமிழ்நாடே சம்பிக்கிற அளவுக்கு, அண்டம் கிடுங்கிடுங்கிற அளவுக்கு ஒரு போராட்டத்தை நடத்த போகிறேன் அப்படிங்கிறாரு. இந்த 10.5 விழுக்காடுல என்ன பிரச்சனை வந்துக்கிட்டு இருக்கு? ஏன் அந்த இடஒதுக்கீடு, தனி இடஒதுக்கீடு கொடுப்பதில் இவ்வளோ சிக்கல் இருக்குது? தனி இடஒதுக்கீடு என்பது நான் வழக்கு தொடர்ந்து அந்த வழக்கின் அடிப்படையில் அரசாணை பிறப்பிக்கப்பட்டு அந்த அரசாணை பேக்வேர்டு கமிஷனுக்கு அனுப்பி பேக்வேர்டு கமிஷன் பரிந்துரை செய்து அதுக்கப்புறம் அந்த பரிந்துரை தான் 10.5%. இது என்னன்னு கேட்டிங்கன்னா, இதுக்கு முழுக்க காரணம் அந்த 10.5% ஒதுக்கீட்டுக்கு அப்பன்னார். இதில் மற்றவர்கள் யாரும் உரிமை கொண்டாட முடியாதுன்னு சொன்னால் எல்லா ஆவணங்களும் அரசு தரவுகளும் எனக்கும் அரசாங்கத்துக்கும் கோர்ட்டுக்கும் தான் நடந்திருக்குது. கோர்ட்டு கொடுக்க சொன்னதைத்தான் இவர்கள் கொடுத்தார்கள். அது கூட எப்படின்னா, நீங்கள் சொன்ன மாதிரி உடனே அவசர கதியெல்லாம் கொடுக்கல. நான் வழக்கு தொடுத்தும் போது 2007. இல்லை, ஏன் அவசர கதின்னு நான் அந்த வார்த்தையை குறிப்பிட்டேன் அப்படின்னா, தேர்தல் அறிவிப்பு வரதுக்கு முன்னாடி அதை கொடுத்து உடனே கவர்னர் கிட்ட கையெழுத்து வாங்கினாங்கல்ல, கூட்டணி பேச்சுவார்த்தைக்காக அவசரமாக இது செய்யப்பட்டுச்சு அப்படின்னு ஒரு கருத்து வைக்கப்பட்டுச்சு. இல்லை, அந்த மாதிரி கருத்து முற்றிலும் தவறானது. அதற்கு முன்னதாகவே நான் என்ன பண்ணேன்னா, இந்த ஆட்சி அவங்க என்ன சொன்னாங்க கோர்ட்டில், ஏன் இதை கொடுக்க மாட்டாங்க, நீங்கள் பெட்டிஷன் போடுங்க, இந்த ஆட்சியை நாங்கள் டிஸ்மிஸ் பண்ணுறோன்னு கோர்ட்டே சொன்னது. ஓப்பன் கோர்ட்டில் அது ஸ்டேட்மெண்ட் இருக்குது. அதன் அடிப்படையில் நாங்கள் ஆர்ப்பாட்டம், அறவழி போராட்டம் செஞ்சுட்டு, சரி நீங்கள் எங்களுக்கு கொடுக்குறோன்னு சொல்லிட்டு February 2 வழக்கு தொடுக்கிறேன். இந்த மாதிரி இந்த ஆட்சியை டிஸ்மிஸ் பண்ணுங்க, எங்களுக்கு இதை கொடுத்தாவணும் செயல்படுத்தணும்னு. உடனே அந்த நீதிமன்றத்திலேருந்து எல்லாருக்கும் நோட்டீஸ் போகுது கவர்மெண்ட்டுக்கெலாம். அப்போ அவங்க என்ன பண்ணுறாங்க, அந்த கூட்டத்தொடர் நடக்கின்ற பொழுது உடனடியாக பண்ணலாம். அது எவ்வளோ நாள் நடக்கும், உடனே தேர்தல்லாம் அறிவிக்கல. இப்போ சொல்லும் பொழுது அவங்க கொடுக்குறாங்க. எப்போனா 2012 கொடுக்க சொன்னதை 2021 இந்த ஆட்சி முடிகிற தருவாயில் கொடுத்ததுனால எல்லாம் அவசர கதியெல்லாம் இல்லை. அது கரெக்டாக 9 ஆண்டு கால தாமதத்திற்கு அப்புறம் அது வழங்கப்பட்டது. சரி, இந்த ஒதுக்கீடே என்னன்னு கேட்டிங்கன்னா, முதல்ல அது 20% ஒதுக்கீடு 108 ஜாதி. அது கலைஞர் அவர்கள் 1989 ஒப்பந்தம் போட்டு, நானும் பொதுச் செயலர் என்ற முறையில் நானும், அவர் முதல்வர் என்ற முறையில் அவரும் ஒப்பந்தம் போட்டு 108 ஜாதிக்கு 20% கொடுத்தார்கள். பிசியில் 50% இருந்தது. அது 2ஆக பிரித்து எம்பிசி என்ற ஒரு இது உருவாக்கி, ஒரு சின்ன குறுக்கீடு. இப்போ நீங்கள் சொன்னீங்க கலைஞர் அவர்கள் கொடுத்தாரு அப்படின்னு, பிசி 50 விழுக்காடுலேருந்து 20 விழுக்காடு கொடுத்தாருன்னு. அந்த ஒப்பந்தம் இல்லை அந்த இதில் நீங்கள் இருந்தீங்கன்னு சொல்கிறீங்க. ஆனால் அந்த கிளைம் இன்ன வரைக்கும்
பாட்டாளி மக்கள் கட்சியும் ராமதாஸ் ஐயாவும் தான் வாங்கி கொடுத்ததா அந்த ஒரு கிளைம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவர் எல்லாமே பொய் தானே, பொய்ய பேசுறாங்க. அவங்க 89ல் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத கொஞ்சம் விரிவாக சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும் ஐயா. இப்போ 87ல் வந்து சாலை மறியல் வந்து இப்போ நாங்கள்லாம் வந்து கைதாகி சேலம் மத்திய சிறையில் அடைக்கப்பட்டேன். ராமதாஸ் வந்து என்ன பண்ணார், அறிவிச்சுட்டு அவர் மட்டும் பாண்டிச்சேரி தங்கம் ஒயின்ஸ்னு ஒரு கெஸ்ட் ஹவுஸ் இருக்குது, அங்கே போய் தங்கிட்டார். தீரன் சொல்கிற அறியப்பட்ட ராஜேந்திரன் ஜிப்மர் ஹாஸ்பிட்டலில் போய் அட்மிட் ஆகிட்டாங்க. அட்மிட் ஆகிட்டு இதெல்லாம் போர்க்களம்லாம் நடந்து முடிஞ்சு கடைசி டைமில் வந்து அங்கே கைதாகி சென்னையில் வச்சுட்டாங்க அவரை, ராமதாஸை. ஸோ ராமதாஸ் வந்து சண்டே மட்டும்தான் வருவார், அதுக்கு பெரிய இதெல்லாம் இல்லை. நாங்கள் எல்லாம் ஏற்பாடு பண்ணும்பொழுது அவர் வருவார். வயசில் மூத்தவர்ன்றதுனால இந்த சமுதாயத்தையே சாராதவர். அப்போல்லாம் அந்த சமுதாயம் நாங்கள் நினச்சிட்டு இருந்தோம். அவர் வந்து கைதாகி வெளியே வந்த உடனே 43வது நாள், அப்போ வந்து அதுக்கு அடுத்தது உடனே 87 சாலை மறியலுக்கு அப்புறம் 88ல் வந்து நாங்கள் வந்து தேர்தல் நடக்குது. 88 தேர்தல் இது வந்து கட்சி ஆரம்பிக்கிறாங்க. அந்த கட்சி ஆரம்பித்த உடனே 89ல் வந்து தேர்தல் நடக்கும் பொழுது அந்த தேர்தல் 88ல் வந்து நாங்கள் வந்து இது மாதிரி கட்சி ஆரம்பித்து 89 தேர்தல் புறக்கணிப்பு செய்கிறோம். தேர்தல் புறக்கணிப்பு செய்யும் போது அந்த தேர்தல் அறிக்கையிலே முதலமைச்சர் வந்து என்ன சொல்கிறார், அப்போ திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் என்ற முறையில் நாங்கள் ஆட்சி அமைத்த உடனே வந்து ஒரு நிரந்தர தீர்வு காணுமோ அப்படின்னு சொல்கிறாங்க. அதன் அடிப்படையில் எங்களை கூப்பிட்டு பேசினார். அந்த ஒப்பந்தத்தில் நான் தான் கையெழுத்து போட்டேன். அவர் முதல்வர் கையெழுத்து போட்டார். ஆட்சி அமைத்த 43வது நாள் அந்த ஒப்பந்தம் ஏற்பட்டது. அப்போ அவர் என்ன சொல்கிறாரு, நான் 108 ஜாதி கொடுத்துருக்கேன், ஒரு கனி கொடுத்துருக்கிறேன், சுவைத்து பாருங்கள், புளித்தால் மாற்றி தரேன்னு அப்போவே அவர் சொன்னார். அது எல்லா பத்திரிகையிலும் வந்தது போச்சு. ஸோ இப்படி வருகின்ற பொழுது 108 ஜாதியில் வன்னியர்களுக்கு கொஞ்சம் கணிசமாக கிடைச்சது. காலப்போக்கில் அதனுடைய எண்ணிக்கை 8 ஜாதி சேர்த்துக்கிட்டாங்க. சேர்த்ததுனால 116 ஜாதி. இப்போ 116 ஜாதி என்று விரிவடைகின்ற பொழுது எங்களுக்கு கிடைப்பது குறைவாக போனது. இப்படி குறைவாக போகின்ற பொழுது தான் நான் வந்து அவருக்கு கடிதங்கள்லாம் எழுதி போராட்டம் பண்ணி 2007 வழக்குக்காக முயற்சி செய்து அது தள்ளுபடி பண்ணி அப்புறம் 2010 அந்த வழக்கு ஏற்கப்பட்டது. ஸோ அந்த மாதிரி வந்து நாங்கள் வந்து இந்த தொடர்ந்து நான் மட்டும்தான் செஞ்சேன். ராமதாஸ் எந்த காலத்திலையும் 20% நாங்கள்லாம் ஒன்றா இருக்கும்போது சொன்னது 20% மாநிலத்தில் 20, மத்தியில் 2% என்று சொல்லி வந்தார்களே தவிர அவர்களுக்கு 10.5 என்பது எப்போது தெரிய வரும். இது வந்து நடந்து நாங்கள் திரும்ப வந்து அவரை கேட்கும்போது அவர் என்ன சொல்கிறாருன்னா, அப்போ தான் வந்து கோர்ட்டில் வந்து ஹைகோர்ட்டில் எல்பி தர்மராவ் என்ன சொல்கிறாரு, இது பெரியார் இருக்கிற பூமி, சோஷியல் ஜஸ்டிஸ்க்கான பூமின்னு சொல்கிறீங்க, இங்கே வந்து வன்னியர்களுக்கு ஏன்பா இந்த ஒதுக்கீடில் வந்து குறைஞ்சி போகுது, ஏன் கொடுக்க மாட்டீங்க, பதில் நிறுத்த மாட்டீங்கன்னு சொல்லிட்டு இந்த ஆட்சி நாங்கள் டிஸ்மிஸ் செய்கிறோம், என்னை பெட்டிஷன் போடுன்னு அவர் தான் ஓப்பன் கோர்ட்டில் கேட்டார். ஸோ அதுக்கப்புறம் உங்கள் ஆட்சி முடிகிறது, அதுக்கு அடுத்த ஆட்சி வருகிறது. அடுத்த ஆட்சி வந்தவொடனே அவங்க அரசாணை எண் 35 போட்டு இப்போ வந்து இடஒதுக்கீட்டை வந்து யார் வேணாலும் உடனே கொடுத்துட முடியாது அரசு. இப்போ ஒரு மாநில அரசு எடுத்த உடனே கொடுக்க முடியாது. இந்த மாதிரி போராட்டம் பண்ண, ஆர்ப்பாட்டம் பண்ண, அதனால் வந்துடும் அப்படின்றதுக்கு வந்து வாய்ப்பு கிடையாது. இதை பல்வேறு மாநிலங்களில் வந்து இதை செஞ்சு எல்லா மாநிலத்துக்கும் கொடுக்கப்பட்டதை ஒரே நாளில் சுப்ரீம் கோர்ட் கேன்சல் பண்ணிடுது. இப்போ தான் இந்த பேக்வேர்டு கமிஷனுடைய இம்பார்ட்டன்ஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா, மண்டல் கமிஷன் பரிந்துரை பிரகாரம் சுப்ரீம் கோர்ட் டைரக்ஷன் படி ஒவ்வொரு மாநிலத்திலும் ஒவ்வொரு யூனியன் டெரிட்டரியிலும் ஒரு கமிஷன் இருக்கும், அது பேக்வேர்டு கமிஷன். அந்த பேக்வேர்டு கமிஷன் தான் கான்ஸ்டியூஷனல் அத்தாரிட்டி மாதிரி இடஒதுக்கீட்டை யாருக்கு கொடுக்கலாம், என்ன கொடுக்கலாம், அளவுகோலை ஃபிக்ஸ் பண்ணுறதே அந்த பேக்வேர்டு கமிஷன் தான். அந்த பேக்வேர்டு கமிஷன் பரிந்துரை இருந்தால்தான் அதை செயல்படுத்த முடியும். அதனால் இது எதுவுமே இல்லைன்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே டிஸ்மிஸ் பண்ணிட்டாங்க. த்ரூஅவுட் இந்தியாவில் வந்து எல்லாமே போச்சு. இப்போது அந்த மாதிரி வந்ததுனால தான் நாங்கள் வந்து கேட்டு வழக்கு போட்டு வழக்கின் அடிப்படையில் அங்கே போய் பேக்வேர்டு கமிஷனுடைய அன்றைய சேர்மன் வந்து ஜனார்த்தனம் அவர்கள் தான் பரிந்துரை பண்ணுறாரு. எவ்வளோ பண்ணுறாருன்னா, அப்போ வந்து 116 ஜாதியில் வன்னியர்கள் பெரிய சமுதாயமாக இருக்கிற வன்னியர்களுக்கு வந்து 10.5% கணக்கு பிரகாரம் போட்டு தான் 1931 சென்சஸை வச்சு அம்பாசங்கர் கமிஷனை வச்சு அதையும் ரொம்ப குறைச்சி தான் கொடுத்து நான் கேட்டது 15% ஒதுக்கீடு. அதை தான் முதல்வர் கூட போகிற கூட்டங்கள்லாம் 5% நாங்கள் ஆட்சி அமைத்தா தருவோம்னு சொன்னார் மு.க. ஸ்டாலின் அவர்கள். அப்புறம் வந்து 10.5% வன்னியர், அப்புறம் 93 ஜாதி. அந்த 93 ஜாதியில் சீர்மரபினர் மற்றவங்களாம் இருக்காங்களே, நாடோடிகள், அரை நாடோடிகள்லாம் இருக்கிறாங்க. அந்த மாதிரி உள்ள சமுதாயத்துக்கு எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா 7%. மீதி எஞ்சி இருக்கிற 22 சமுதாயத்துக்கு
2.5%. அதில் இசைவேளாளர் உள்ளிட்ட ஜாதிகளுக்கு சேர்த்து 2.5%. ஸோ இது கேட்டுனா 20. நாங்கள் கேட்டது வந்து 20க்குள்ளே தான். இது வந்து யாருக்கும் பிடுங்கியும் தரல, ஒன்றும் தரல. 100ல் 20 வந்து நாங்கள் வந்து 10.5% அரசாங்கம் கொடுத்தது, பேக்வேர்டு கமிஷன் பரிந்துரை கொடுத்தது. இந்த பேக்வேர்டு கொடுத்த பரிந்துரை பிரகாரம் கரெக்டாக நடந்ததை தான் வழக்கு போடுறாங்க. இப்போ வந்து முதல்ல போடப்பட்ட வழக்கு உயர்நீதிமன்றத்தில் போட்டாங்க, அதுக்கப்புறம் சுப்ரீம் கோர்ட்டில் போட்ட 2 கொடுத்தது கரெக்ட்னு சொல்லிட்டு முதல்ல தீர்ப்பு கொடுத்துட்டாங்க. அதுக்கு அப்புறம் மற்றவர்கள் வந்து இதில் வந்து தப்பு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து வேற மாதிரி போட்டதுக்கு அப்புறம் என்ன பண்ணிட்டான், இதுவும் திரும்ப வந்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு போச்சு. சுப்ரீம் கோர்ட்டு போனோன்னே சுப்ரீம் கோர்ட் என்ன சொன்னால் கொடுக்க வேணான்னு சொல்லலையே. சுப்ரீம் கோர்ட்டு அதனுடைய ஜட்ஜ்மெண்ட்டில் 68வது பக்கம் 75வது பத்தி அதில் வந்து தெளிவாக சொல்லியிருக்கான். 2 காரணங்கள் சொல்லியிருக்கான். இது வந்து 7 காரணங்களில் 6 காரணங்கள் ஒன்றும் இல்லை. 7வது காரணத்தில் வந்து 2 இது வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒன்று வந்து இந்த 10.5% ஒதுக்கீட்டுக்கு இந்த மக்கள் இருக்கிறாங்க இல்லைங்களா, அவங்க கல்வியிலே எவ்வளவு இருக்கிறார்கள், வேலை வாய்ப்புகளை எவ்வளவு இருக்கிறார்கள் என்ற கலந்தாய்வு வந்து நம்ம எடுக்கணும். அதற்கான புள்ளி விவரங்களை நீங்கள் கொடுக்கணும்னு சொன்னதோட குவான்டிஃபியபிள் டேட்டானா மக்கள் கணக்கெடுப்பு. இந்த மக்கள் கணக்கெடுப்பு என்பதே எப்படின்னு கேட்டிங்கன்னா சர்வே அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி சர்வே மாதிரி ஏதோ ஒன்று எடுத்து நீங்கள் வந்து கொடுத்துட்டு நீங்கள் அவங்களுக்கு வழங்கலாம். இது மாநில அதிகாரத்துக்கு உட்பட்ட ஒரு இது செயல்தான், இது மாநில வரம்பின் கீழ் வருகிறது, இதை வந்து நீங்கள் செஞ்சுக்கலாம்னு சொல்லிட்டு சுப்ரீம் கோர்ட்டே சொல்லிட்டான். ஆனால் இங்கே என்ன நடந்ததுன்னா, அங்கே வந்தாங்களா, இப்போ இடஒதுக்கீடு கொடுத்துட்ட பிறகு 10.5% கொடுத்த பிறகு நாங்கள் இதை காப்போம் எல்லாம் சொன்னாங்க. நாங்கள் பெரியாரின் ஆட்சி நடக்குது வந்து நம்ம இடஒதுக்கீட்டில் வந்து இது வந்து நாங்கள் வந்து சாமானியருக்கான கட்சி, சமூக நீதிக்கான கட்சி, சமூக நீதிக்கை போற்றுகின்ற கட்சின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லிட்டு என்ன பண்ணாங்கன்னு கேட்டிங்கன்னா, இதற்காக இது வந்து அதிமுக ஆட்சியில் வந்து 10.5% கொடுக்கின்ற பொழுது ஒரு இது போட்டாங்க, மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்துவதற்காக குலசேகரன் சொல்லிட்டு ஜட்ஜினுடைய அவர் கமிஷன், அவர் தலைமையில் ஒரு கமிஷன் போட்டாங்க. அவர் என்ன பண்ணாருன்னு கேட்டிங்கன்னா, அந்த கமிஷனை வந்து இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பை நடத்தணும்னா எனக்கு வந்து 400 கோடி வேண்டும், இந்த மாநில அரசு 200 கோடியும் மத்திய அரசும் 200 கோடியும் கொடுத்தா நாங்கள் வந்து இந்த சர்வேவை வந்து அந்த சென்சஸ் வந்து நாங்கள் எடுப்போம்னு சொல்லிட்டு அவர் சொன்னார். ஆனால் அவருக்கு ஒதுக்கப்பட்ட பணமும் அந்த இதெல்லாம் ஃபர்னிச்சர் மற்ற இதுக்கெல்லாம் வாங்குறது சொன்னாங்க இல்லைங்களா, இவங்க ஆட்சி வந்தவொன்னே அப்படின்னு நின்று அதை மூடிட்டாங்க. அவரும் போகல, அதோட அந்த இதுவே வந்து நின்று போச்சு. இப்போ வந்து என்ன இவங்க சொல்கிறாங்க, நாங்கள் வந்து ஒதுக்கீடு கேட்குவதற்காக சொல்லுகின்ற பொழுது, ஆனால் இவர்கள் முனைப்பு காட்டினார்கள். திராவிட முன்னேற்ற கழகம் இந்த இடஒதுக்கீட்டை கொடுக்க வேண்டும் என்பதற்காக முனைப்பு காட்டப்பட்டது. ஆனால் இப்போ என்ன சொல்ல ராமதாஸ், நான் தான் கொடுத்தேன், எந்த இனப்பிறவியும் சொல்ல முடியாது, எந்த இழிப்பிறவியும் சொல்ல முடியாது, இடஒதுக்கீடு நீ இடஒதுக்கீடுக்கு நீ என்ன அத்தாரிட்டி, அப்புறம் எங்கே பேசியிருந்த? 11 வருஷம் மத்திய அமைச்சரோட இடம் பிடிச்சி அங்கே வேலை பார்த்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் வந்ததுக்கப்புறம் தனியாக கூட உன் பையனை நிற்க வச்சு எப்பயுமே அதை பற்றி பேசலையே, ஒரு போராட்டம் கூட செய்யலையே, எதுக்கு எடுத்தாலும் ஊமை ஜனங்கள். இப்போ கூட என்ன சொல்ல, ஊமை ஜனங்களுக்காக நான் குரல் கொடுப்பேன், மு.க. ஸ்டாலின் இதெல்லாம் ஒப்பம் விட்டு சொத்தா அப்படிலாம் ரொம்ப தப்பாக பேசுகிற மாதிரி. அதுக்கு இல்லாமல் வரைமுறை மீறி வன்முறை தூண்டுகின்ற அளவில் வந்து ஊமை ஜனங்கள்னு சொல்லுவார். இந்த ஊமை ஜனங்க என்ன வேலைலாம் பண்ணுவாங்க பாருன்னு வந்து இந்த ஆட்சியை வந்து மிரட்டல் விடுறாரு. நீ தானே ஆட்சி செய்கிற, உங்ககிட்ட கேட்டால் நீ என்னத்துக்கு மத்திய அரசை காமிக்கிற அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த இடஒதுக்கீட்டில் இன்னொரு முக்கியமான விஷயம், இப்போ பீகாரில் எடுத்தாங்க சென்சஸ், ஒடிசாவில் எடுத்தாங்க, எல்லா இடத்துலையும் இப்போ வந்து கர்நாடகாவில் எடுத்து முடிச்சிருக்கிறாங்க, இப்போ ஆந்திர பிரதேஷ் இதுலேயும் தெலுங்கானாவில் கூட எடுக்கிறாங்க. ஆனால் இதில் என்னென்னு கேட்டிங்கன்னா, பீகாரில் எடுக்கப்பட்ட முடிவு வந்து கரெக்ட். அவங்க வந்து 13 கோடி மக்கள், அவங்க எவ்வளோ 500 கோடி ரூபாய் செலவு பண்ணி அந்த சென்சஸை எடுத்து முடித்தாங்க. அது எடுத்து முடித்தவொன்னே அது ஓகே. ஆனால் அவங்க என்ன பண்ணாங்க, ஒரு தப்புனா 50% ஒதுக்கீட்டை இவங்க உயர்த்தி 65% ஒதுக்கீட்டாக மாற்றிக்கினாங்க. அதில் என்ன கேட்டால், கோர்ட்டில் என்ன கேட்குறான் பீகார் மன்றம், பேக்வேர்டு கமிஷன் பரிந்துரை எங்கே? பேக்வேர்டு கமிஷன் தான் அத்தாரிட்டி, அவங்கள கேட்கணும். இந்த மாநில அரசு இதெல்லாம் கணக்கு எடுத்திருக்கேன், இதை இவங்களுக்கு கொடுக்கலாமான்னு அவங்கள கேட்டுட்டு இவங்க பண்ணலை. அதனால தான் வந்து அது வந்து இப்போ பிரச்சனையாக இருக்கிறது. இதே மாதிரி வந்து இப்போ தமிழ்நாட்டில் வந்து என்ன பண்ணாங்க, நான் சொன்ன மாதிரி இந்த ஜாதிவாரி கணக்கெடுப்பு எப்படி பண்ணுவீங்க, சயின்டிஃபிக் கால்குலேஷன் அது வேணும்னு சொல்லிட்டு 2 விதமான இது. ஒன்று சயின்டிஃபிக் கால்குலேஷன், ஏன்னா இப்போ வந்து உடனடியாக செலவு பண்ணி அது எடுக்குவதற்கான சாத்தியக்கூறுகள் காலதாமதமாக அது இதெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. இன்னொன்று வந்து
இந்த வன்னியர்கள் எவ்வளோ வந்து கல்வி எல்லாமே கல்வி வேலை வாய்ப்பில் எவ்வளோ இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்க, இவங்க வந்து ஒரு நோடல் ஆஃபீஸர் ஐஏஎஸ் ஆஃபீஸர் சோப்ரான்றவரை வந்து நியமனம் பண்ணாங்க. அவர் என்ன பண்ணுறாரு, இந்த சோப்ரா வந்து 5 ஆண்டு காலம் தான் வேணும்னு சொல்லிட்டு கேட்டாங்க. ஆனால் தமிழக அரசு தாராளமாக அதுக்கு வந்து நிறைய நேரம் செலவு பண்ணி கால்குலேட் பண்ணி 10 ஆண்டுகளுக்கு கல்வியிலே வன்னியர்கள் எவ்வளோ தூரம் வந்திருக்கிறார்கள், வேலை வாய்ப்பிலே வந்திருக்கிறார்கள் என்றெல்லாம் எடுத்து முடித்து விட்டார்கள். சயின்டிஃபிக் கால்குலேஷன் அந்த 1931 சென்சஸ் தான் பேஸ். அதை வச்சு எடுக்கிறதுக்கு சென்னையில் இருக்க அண்ணா பல்கலைக்கழகம் ஐஐடிலாம் கேட்டாங்க. இவங்க நாங்கள் தர முடியாதுன்னு அப்புறம் ஐஐடி நார்த் இந்தியாவிலேருந்து கேட்டு அதுவும் வாங்கிட்டாங்க. இப்போ எல்லா தரவுகளும் தயாராக இருக்கிறது. ஆனால் இந்த அரசு கேட்டால் உடனே கொடுத்துருவாங்க. ஆனால் இவங்க காலதாமதம் படுத்துவது என்பது எதற்கென்று தெரியவில்லை. வன்னியர்களை வந்து திராவிட முன்னேற்றக் கழகம் வஞ்சிக்கிறதா, இல்லை இவர்களுக்கு வந்து செய்துவிடக்கூடாது என்று மற்றவர்களுடைய பேச்சை கேட்க கொண்டு அழிச்சாட்டியம் செய்கிறதா என்பது தெரியவில்லை. ஆனால் பேக்வேர்டு கமிஷனிடம் அனைத்து தரவுகளும் தயாராக இருக்கிறது. இன்னைக்கு கேட்டால் நாளைக்கு கொடுத்துருவாங்க, அந்த அளவுக்கு இருக்குது. இது எனக்கு தெரியும். ஸோ நாங்கள் வந்து எனக்கு தெரியுன்றதை விட எங்கிட்ட ஆதாரம் இருக்கிறது. இதை போய் நாங்கள் அவரெல்லாம் பார்த்தோம். இப்போ பாரதிதாசனை வந்து நான் ரெகுலராக பார்த்துட்டு தான் இருக்கேன். நான் போயிட்டு வந்த பிறகு இந்த அன்புமணியெல்லாம் போய் இப்போ பார்த்துட்டு ஒரு அறிக்கையெல்லாம் கொடுத்துட்டு பேட்டியெல்லாம் கொடுத்து அவங்கவுங்கள வந்து தப்பாக பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ இது முறையல்ல. இது வந்து சட்டத்தின் ஆட்சி தான் நடக்குது. சட்டப்படி அறவழியிலே போராடி அதை பெற்று கொடுத்தா தான் பெர்மனண்ட்டு. நீங்கள் வந்து போராட்டம் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு எதாவது கொடுத்தா, நான் சொன்னேன் இல்லைங்களா, ஆந்திரா இதெல்லாம் என்னாச்சு, ராஜஸ்தானில் மகாராஷ்டிராவில் என்ன நடந்தது அதுதான் நடக்கும். அப்படி வந்து கொடுக்க முடியாது. அது கொடுத்தா தப்பு. ஏற்கனவே சுப்ரீம் கோர்ட்டுக்கு போயிட்டு வந்து இந்த தரவுகளை வந்து நம்ம கொடுக்கணும். இது வந்து கொடுத்தா என்றைக்கு வந்தாலும் இந்த 10.5% என்பது கிடைப்பதற்கு, மற்றவர்களுக்கு 7, 2.5% கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை. அதுதான் அவன் சொன்னாதான் அத்தாரிட்டி, அதை தான் நீங்கள் செயல்படுத்த முடியும். இது வந்து இவ்வளோ நாள் வந்து நான் போராடினேன், எடப்பாடி உடனே கையெழுத்து போடுவியா போட மாட்டியா, நாளைக்கு இல்லை இன்றைக்கே போகணும்லாம் மிரட்டினதெல்லாம் தெரியும். அன்புமணி மிரட்டினது போனது வந்தது எல்லாம் வெட்ட வெளிச்சமாக மீடியாக்களில் வந்தது. ஸோ இவங்க வந்து கல்லை விட்டு அடித்தேன், அவங்ககிட்ட இதை பண்ண போராட்டம் பண்ண, அதெல்லாம் அதுக்கு வேலைக்கு ஆகாது. இந்த இளைஞர்களுக்கு மீண்டும் சொல்கிறேன், ராமதாஸ் வந்து உங்களை வன்முறையில் தூண்டி ஏற்கனவே வம்பு வழக்கில் மாட்டிகிட்டு இருக்கீங்க, அதுலேருந்து மீண்டு வாங்க. இந்த முன்னாடி அந்த 10.5 கொடுக்கும்போது கலாட்டாலாம் பண்ணாங்க இல்லைங்களா, ட்ரெயினை நிறுத்தி அடித்தாங்க, கல்யாண சத்திரத்தெல்லாம் உடைச்சி போட்டாங்க, நிறைய பேர் வழக்கு 35,600 வழக்குக்கு மேலே இருந்தது. அந்த வழக்குகள்லேருந்து இவங்க 4 பேர் வந்து எம்எல்ஏ ஆன பிறகு அங்கே போயிட்டு எப்படியா வழக்குகளை தள்ளுபடி பண்ணணும்னு இன்னும் கேட்டுட்ருக்காங்க. இந்த பம்பு வழக்கில் மாட்டவங்க யாரும் வேலைக்கு போக முடியாது. உங்களுக்கு தெரியும், அரசு வேலையோ மற்ற வேலையோன்னா ஒவ்வொரு காவல்துறையினுடைய எந்த போலீஸ் ஸ்டேஷன் இருக்குது அந்த போலீஸ் ஸ்டேஷனில் அவனுடைய கான்டாக்ட் நன்னடத்தை சர்டிஃபிகேட் இவன் பேரில் எந்த வழக்கும் இல்லை, இது மாதிரி எதுவும் இல்லைன்னு சொல்லிட்டு சர்டிஃபிகேட் வாங்கினா தான் வேலைக்கே போக முடியும். ஆனால் ஏற்கனவே பாதிக்கப்பட்ட ஃபுல்லாக அதில் வம்பு வழக்கில் தொடர்ந்து எல்லா போராட்டங்களிலே மாட்டிக்கிட்டு இருக்காங்க. இப்போ வந்து இடஒதுக்கீட்டுக்காக போகிறது இது அல்ல. இது வந்து என்ன எல்லாருக்கும் மனசு என்னன்னா 10.5% ஏதோ ராமதாஸ் இந்த ஈனப்பிறவி இழிப்பிறவி அந்த பையன் அண்டப்புருங்க அன்புமணி ஏதோ வாங்கி கொடுத்தா மாதிரி ஒரு பொய் தோற்றத்தை உருவாக்குகிறார்கள். இவங்கள்லாம் போராளிகள் என்று பேர் வாங்கி கொண்டு நாங்கள் போராடினோம், நாங்கள் தான் போராடி அதை வெற்றி பெற்றிருக்கோம். சட்ட ரீதியாகவும் சரி ஆரம்ப கால போராட்டங்களிலும் நாங்கள் தானே கலந்துக்கிட்டு வந்தோம். இப்போ வந்து இவங்க என்ன சொல்கிறாங்க, நாங்கள் போராடுறோம், நீங்கள்லாம் வாங்க, ஊம ஜனங்கள்லாம் வாங்க, உதவாங்குங்க, அந்த மாதிரி தான் அவங்க பண்ணுறாங்க. இதில் முனையளவும் ராமதாஸுக்கும் அன்புமணிக்கும் எந்த பங்கும் இல்லை. உங்களுக்கு தெரியும், அந்த 10.5% அறிவித்த உடனே கையில் டாட்டு குத்திக்கிட்டு ஒரே ஒப்பாரி வச்சா மாதிரி, நைனா நீ மட்டும் பிறக்கலனா இந்த இடஒதுக்கீடே வந்திருக்காது. அப்புறம் கிளீசர் அந்த ரா ஃபுட்டேஜெலாம் வந்தது உங்களுக்கு தெரியும். அண்ணே இன்னும் கொஞ்சம் அடிஷ்னலாக கிளீசரிங் போட்டுங்க, அழுவுங்க, எமோஷ்னலாக பேசுங்க, கண்ணில் தண்ணி வரணும் அப்படிலாம் கேட்டாங்க. அவருடைய ஷூட் பண்ணதுக்கு ஏற்ற மாதிரியே அந்த இந்த கிளீசரின் பாட்டிலெலாம் வச்சுருந்தாங்க, அதையும் எடுத்து காரி துப்புனாங்க. அந்த மக்கள் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, உண்மை தெரியாமல் உணர்ச்சி வயப்பட்டு ஏதோ வந்து இவர் தான் ஏதோ வந்து பண்ணாருன்னு, அது ஒரு பண்ணவே இல்லை, அறவே கிடையாது. ராமதாஸுக்கும் 10.5%க்கும் எந்த சம்பந்தம் இல்லை. திரும்ப 10.5 நீ கேளு, நான் போராடி வாங்கி கொடுத்ததுக்காக நீ கேட்குறது தப்பு இல்லை, எல்லாரும் கேட்கலாம். ஆனால் நான் தான் வாங்கி கொடுத்தா அது என்ன ஆச்சுன்னு நீ கேட்குனா அது வந்து தப்பு மட்டும் இல்லை, உன்னை வந்து விடமாட்டேன். நான் வந்து நீதிமன்றத்தில் ஏற்றிடுவேன். எல்லா வழக்கு வம்பு என் பேரில் இருக்குது. நீ எதுவுமே சம்மந்தப்படாத ஆள் என்ன சொல்கிற, 86 வயதாவது நான் குடுகுடு கிழமை கிடுகிடு போராட்டம் அறிவிக்கிறார். இது ஏதாவது நியாயமா?
இது இந்த சமுதாயத்துக்கு வந்து இதனால் ஏதாவது நியாயம் நடக்க போதா? ஒன்றும் இல்லை. பேக்வேர்டு கமிஷன் பரிந்துரை பண்ண அதுக்கு பாருங்கள், இவ்வளோ நாள் வந்து அமைச்சர்களை தானே மிரட்டியிருந்தீங்க, இப்போ தான் வந்து பேக்வேர்டு கமிஷனுக்கே போகிறாங்க. எப்போ இந்த வழக்கெல்லாம் இருக்குது, இதை வந்து தான் ஒரு புத்தகம் எழுதினாங்க. என்ன புக்கு? சுக்கு மிளகா சமூக நீதின்னு சொல்லிட்டு, அந்த சுக்கு மிளகா அதெல்லாம் நான் என்ன செஞ்சேனோ நடைமுறையை அதையே அப்படியே எழுதி ராமதாஸ் பிராண்ட் பண்ணிக்கின மாதிரி. ஸோ அந்த மாதிரி தான் இருக்குது. இப்போ வந்து பேக்வேர்டு கமிஷன் தான் போய் பார்த்துட்டு வந்து அங்கே தான் இருக்குது. அவங்க கொடுத்தால், பரிந்துரை செய்தால், இப்போ கேட்டால் ரெடியாக இருக்குது, கொடுத்தா நான் தான் சொல்லிட்டேனே எல்லா விவகாரங்களும் முடிந்து விட்டது. இதனால் தான் அமைச்சர் பெருமக்கள்லாம் என்ன சொல்கிறாங்க, ரகுபதி முன்னாடி என்ன சொன்னார் அவர், என்னங்க இடஒதுக்கீடு, நான் வந்து சட்டத்துறை அமைச்சர், இதுக்கு எனக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது, இது வந்து யார்கிட்ட இருந்தால் பேக்வேர்டு கிளாஸஸ் மந்திரி இருந்தார் ராஜகண்ணப்பன், அதுக்கு முன்னாடி இருந்தவர் வந்து இவர் சிவசங்கர், இவங்களுக்கு தான் சொல்லணும். இது வந்து நாங்கள் கலெக்டிவ்லி ரெஸ்பான்சிபிலிட்டி தவிர நாங்கள் வந்து இதுவாக சொல்ல முடியாது, எங்களுக்கு இல்லைன்னா. ஆனால் இப்போ என்ன சொல்கிறாரு, 13% ஒதுக்கீடு என்பது அவங்களுக்கு கிடைக்குது. இதில் எந்த கணக்கு? இந்த சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கணும் அப்படின்னு நாங்கள் வந்து மாநில அரசை கேட்குறோம். அவங்க வந்து டெல்லியை கை காட்டுறாங்க. நாங்கள் வந்து உங்கள்கிட்ட கேட்குறதுக்கு அவமானமாக இருக்குது, நாங்கள் என்ன உங்கள் சுற்றியாக கேட்குறோம் அப்படிங்கிற மாதிரிலாம் நேற்று பேசியிருக்காரு. மாநில அரசை கேட்குறோம், நீங்கள் மத்திய அரசை கை காட்டுறீங்க அப்படின்னு. மாநில அரசுக்கிட்ட என்ன சிக்கல் இருக்குது அப்படின்னா, நிதி தேவைப்படுது, ஏற்கனவே இங்கே நிதி பற்றாக்குறை இருக்குது, ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்குது. ஒன்றிய அரசு எடுத்து கொடுத்தா, மக்கள் தொகை கணக்கெடுப்போட சேர்த்து எடுத்து கொடுத்தாங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு மாநில அரசு கருதுறாங்க அப்படின்னு நம்ம ஏற்றுக்கலாம். இவங்க பாஜக கூட கூட்டணியில் இருக்காங்க, கடந்த கூட்டணியிலும் இருந்தாங்க, இப்பவும் தொடர்ந்துக்கிட்டு இருக்காங்க. அப்படிங்கும்போது இவங்க அந்த கோரிக்கையை வச்சு கேட்டு வாங்கி கொடுக்கலாம்ல. அதாவதுங்க பாஜக கூடங்க ஏன் கூட்டணிக்கு போகிறாங்க? பச்சையா அன்புமணி மேலே வழக்கு இருக்குது, வழக்கு இருந்தால் மேலே தொங்கிக்கிட்டு இருக்குது, எல்லாம் பாட்டியாலா கோர்ட்டு படிக்கட்டு ஏறி இறங்கிட்டு இருக்காரு. பச்சையாக ஏதாவது சொல்லணுன்னா இவர் தீகார் ஜிலைக்கு கொண்டு போய் போட்டுருவாங்க பாஜக. அதனால தான் கூட்டணியில் மிரட்டி, அது முதல்ல வந்து 2 பேர்கிட்டையும் காசு வாங்கிட்டாங்க. அதிமுக 500 கோடி கொடுத்தான், இவங்ககிட்டையும் அதிகமாக வாங்கிட்டு, சரி நாங்கள் அப்புறமா வரோம், 2026 கூட்டணிக்கு வரோம், இன்றைக்கி வரலாம் பிரச்சனை. அதான் விற்கிற வண்டி தொகுதியில் நிற்காமல் போனதுக்கும் அதுதான் பச்சை காரணம். ஸோ இப்போ இவங்க வந்து கேட்டால் அவர் என்ன சொல்கிறாரு, ராமதாஸ் ஏற்கனவே என்ன சொல்லிட்டு இருந்தார், நீங்கள் எந்த கட்சிக்கு வேணாலும் போங்க, ஆனால் வந்து பாஜகவுக்கு மட்டும் போய் சேராதீங்க, கூட்டணி வைக்கிறதுக்கு முன்னாடி வரலாம். 23 எம்எல்ஏ 3 எம்பி பாமகவில் இருந்து வந்தவங்க எல்லாம் அங்கே தான் போய் சேர்ந்தாங்க, சேர்ந்துட்டு அங்கே இருக்கிறாங்க. அப்போ வந்து அங்கே போகிறேன்னா நீ என்ன அர்த்தம், எதுக்கு போனேன்? போகவே கூடாதுன்னு சொன்னேன். வேறு எந்த கட்சிக்கு வேணாலும் போகும், ஆனால் பாஜக நீ பாஜக கூட போகிறதுக்கு என்ன காரணம்? பையன் திகார் சிறைக்கு போட்டுருவாங்க அவன் பண்ண இதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு தானே, ஊழலுக்காக தானே இங்கே வச்சிட்ருக்காங்க. அப்போ வந்து இவங்க வந்து இந்த தமிழக அரசு வந்து ஒதுக்கீடு மனசு இல்லை என்று தான் சொல்ல வேண்டும். இதுன்னு நிதி என்ன, எல்லாத்துக்கும் தான் நிதி இருக்குது, ஒதுக்குறாங்க. ஏன் இதை ஒதுக்கிட்டு இந்த பெரிய சென்சிட்டிவான பிரச்சனைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சிடலாம்ல. இன்னொரு விஷயம், இந்த மாதிரி ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்திட்டா கூட அந்த ஜாதிவாரி கணக்கெடுப்பை இவங்களாம் பண்ண முடியாது. பேக்வேர்டு கமிஷன் பரிந்துரைக்கு அனுப்பி அவங்க ஒத்துக்கிட்டு சரி கொடுக்கலான்னு சொன்னால் தான் செய்ய முடியும். அதுதானே பீகாரில் நடந்தது. பீகாரில் வந்து கொடுத்துட்டான், 65 இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க. உடனே என்ன பண்ணிட்டாங்க, சர்வே வேறு, சென்சஸ் வேறு. நீங்கள் வந்து சர்வேயில் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் எடுக்கும்போது மற்றது எல்லாம் எடுக்க மாட்டாங்க, ஒரு தலையை மட்டும்தான் எண்ணி சொல்லுவாங்க. சர்வேயில் தான் எல்லாம் டீட்டெயிலாக எடுப்பாங்க. அவங்கள பொருளாதாரம், வாழ்வாதாரம், அவங்களுக்கு என்ன இருக்குது, கல்வி அறிவு, அந்த மாதிரி எல்லாத்தையும் சேர்த்து எடுக்கிறது வந்து சர்வே. அது தமிழ்நாடு அரசு எடுத்தால் தான் சாலை சிறந்தது, அது இவங்க தான் எடுக்கணும். இப்போ சமூக நீதிக்கானது இந்தியாவுக்கே நாங்கள் வழிகாட்டுறோம், இந்தியா கூட்டணிக்கே வழிகாட்டுறோன்னு சொல்கிறவங்க இதில் செய்ய வேண்டியதானே. இது வந்து நீண்ட காலமாக இருக்கிற ஒரு பிரச்சனை. நீங்கள் முன்னோடியாக மற்ற மாநிலங்களை விட நாங்கள் முன்னோடியாக இருக்கிறோம், இதில் முன்னோடியாக இருக்கோம், நிதியே தராமலே நாங்கள் இவ்வளோலாம் ஜமாளிக்கிறோன்னு சொல்கிறீங்களே, இது ஒரு எவ்வளோ ஆகிட போகுது? இது இருக்கு வந்து இந்தியாவிலேயே அரசு ஊழியர்கள் அதிகம் பணிபுரிகிற ஒரே ஒரு மாநிலம் வந்து தமிழ்நாடு தான், மகாராஷ்டிரா கூட கிடையாது. அதிக பாப்புலேஷன் உள்ள வேறு எந்த ஸ்டேட்டும் கிடையாது, உத்தரப்பிரதேஷ் கூட கிடையாது. இவங்களால வெகு விரைவில் எடுத்துட முடியும். அது வந்து இந்த அரசுக்கு மனசு வரணும். இந்த சமூக நீதியை பற்றி பேசுகிறவங்க கண்டிப்பாக இதை செய்யணும், இதை செஞ்சு தான் ஆகணும். இல்லைனா இந்த இதுவெல்லாம் ஓகே. இப்போ வந்து என்னென்னா, முதல்ல வந்து ஒரு பேக்வேர்டு கமிஷனுக்கு 6 மாதம் அரசாணை, அதுக்கப்புறம் 6 மாதம், அதுக்கப்புறம் 6 மாதம் போட்டாங்க. இப்போ வந்து 1 வருஷம். அப்போனா என்னாச்சு, இவங்க ஆட்சி முடிஞ்ச உடனே அரசு கெசட்டில் போட்டு இந்த 10.5க்கு ஒரு உறுதி உண்டு பண்ணி செஞ்சவங்க இந்த பிரச்சனைக்கு அப்புறம் இந்த மாதிரி அரசாணை போட்டு பேக்வேர்டு கமிஷனுக்கு நீ பொறுமையாக கொடுன்றாங்க. அவங்க எல்லாம் எடுத்தாச்சுங்க, எல்லாம் எடுத்து ரெடியாக இருக்குது. போன மாதம் 11ஆம் தேதியோட இந்த மாதம் 11ஆம் தேதியோட முடிஞ்சு போச்சு.
எது இந்த ரெடி பண்ணி தயாராக இருக்குது. இவங்க கேட்டால் கொடுத்துருவாங்க. இப்போ என்ன பண்ணுறாங்க, 1 இயர்னா அப்படியே தூங்க வச்சிடுறாங்கன்னு அர்த்தம். இந்த பேக்வேர்டு கமிஷன்லேருந்து அவங்க கேட்க மாட்டாங்க. இப்போ நீங்கள் சொல்கிறதுலேருந்து எப்படி இப்படி எடுத்துக்கலாம்னா, இப்போ அதிமுக வந்து 2021 தேர்தலுக்கு முன்னாடி அதை அறிவிச்சாக வேண்டிய கட்டாயம், கொடுக்க வேண்டியது உரிமை அப்படின்னு நீதிமன்றத்தில் வழக்கு இருந்து கொடுத்தாங்க. அப்படின்னாலும் அது வந்து தேர்தலில் ஒரு பின்னடைவை ஏற்படுத்துச்சு. அதிமுக கூட்டணியில் 66 எம்எல்ஏக்களுக்கு வந்து 62 கொங்கு பகுதியிலையும் இல்லை, இப்போ ரெண்டு டேர்ம் வந்து தொடர்ந்து வந்தாங்க. 3வது டேர்மில் தமிழ்நாட்டில் அப்படி யாரும் வந்ததா இல்லை. ஒன்று அந்த ஆட்சியினுடைய பின்னடைவுக்கு வந்து தலைமை வேற இல்லை, இந்த தலைமை இல்லை, அது ஜெயிக்கிறாங்க. அது ஒரு பின்னடைவு கிடையாது. இல்லை, பொது வழியில் சொல்லப்பட்டது வந்து தென் தமிழகத்தில் அதிமுகவுடைய, ஏன்னா அதிமுக வந்து 2 சமூகங்களுடைய பெரும்பான்மை அப்படின்னு சொன்னாங்க. அந்த பெரும்பான்மை சமூகத்தில் ஒரு சமூகம் வந்து கைவிட்டுருச்சு அப்படிங்கிற ஒரு கருத்தை முன்வைக்கப்பட்டுச்சு. ஒருவேளை இப்போ இந்த 10 விழுக்காடு கொடுத்துட்டோம் அப்படின்னா திமுகவுக்கும் அந்த வாக்குகள் வராது, அந்த சமூகத்துடைய வெறுப்பை நம்ம சம்பாதிக்க வேண்டியிருக்கும். அதனால வேணாம், காலதாமதம் பண்ணிக்கிட்டே போய் தேர்தல் நெருக்கத்தில் ஏதாவது பார்த்துட்டு போயிடலாம் அப்படின்னு நினைக்கிறாங்களா? அதனால் அதுக்காக சமூக நீதியினுடைய குரல் விலையை நெரிச்சிடலாமா? எங்க அந்த சகோதர சமுதாயத்துக்கு புரிய வைக்கணும். நான் ஆரம்பமே சொன்னேனே, வன்முறையில் தூண்டி விட்டு ஒரே கலாட்டா பண்ண உடனே என்ன ஆகுது, இவங்க வந்து நமக்கு எதிர்ப்பானவங்களா இருக்கிறாங்க, அவங்க வந்து அவங்களுடைய பங்கை நாங்கள் எடுத்துக்கிறோம் அப்படின்னு நினைக்கிறாங்க. அது இல்லையே, இவர்களுக்கானது இவ்வளோ பெரிய மக்கள் தொகை இருக்கிறாங்க, இவங்களுக்கு வந்து அதை வந்து புரிய வைக்கிறது யார் வேலை? ஆட்சி நடத்துகிறவங்க வேலை. அப்போ வந்து இவங்க அதிமுகவுக்குள்ளே இருக்கிற பிளவுகள்னால அவர் வந்து அந்த சைடில் வந்து கேள்வி கேட்கும்போது என்ன கேட்டாங்க, இடஒதுக்கீடு தற்காலிகம்னு அவங்க தானே பேசுனாங்க. ஆர்பி உதயகுமார் பேசினார், இவர் பன்னீர்செல்வம்லாம் பேசினார். தற்காலிகம் இல்லை, அது எப்படி தற்காலிகமாக முடியும்? இதுதான் நடைமுறை. இப்போ அடுத்த ஆளுங்க யார் கேட்டாலும் இந்த நடைமுறை பின்பற்றி தான் வாங்கணும். இது நடைமுறை பின்பற்றி வாங்குறது இந்த ராமதாஸ்னால இந்த சகோதர சமுதாயம் அடாவடி பேர் வழி இவன் சண்டை எடுக்கிறாங்க. அதனால தானேங்க எங்கேயுமே ஐடி கம்பெனிலாம் எங்களெல்லாம் வேலைக்கு எடுக்க மாட்டாங்க. ஐடி கம்பெனியில் ஒரு சர்க்குலர் இருக்குது. என்ன சர்க்குலர்னு கேட்டிங்கன்னா, இவங்க வந்து ரோக் பீப்புள், இவங்களுக்கு வந்து ஃபெச் அண்ட் கேரி ஒர்க், எடுபுடி வேலை, கார்டனர் வேலை, தோட்டக்காரன் வேலை, வாட்ச்மேன் வேலை, டிரைவர், இதை தவிர்த்து படித்திருந்தாலும் அந்த அலுவலகத்துக்குள்ளே ஐடி கம்பெனிக்குள்ளே அவங்க சேர்ப்பதற்கு நிறைய யோசிக்கணும். ஏன் நாங்கள் இதை சொல்கிறோம்னா, அவங்க ஏதாவது ஒரு பிரச்சனைனா அவனுக்கு போய் சண்டை எடுக்கணும், ஊரில் இருக்கணும், இழுத்து வந்து அமக்கலம் பண்ணுவாங்க. அதனால் இவங்க ரோக் பீப்புள்னு சொல்லி பிராண்ட் பண்ணி நீங்கள் ஐடி கம்பெனியில் அவ்வளோ பேர் வேலைக்கு எடுக்காமல் வச்சுருக்கிறது யாருனால? ராமதாஸ். இப்போ ஒரு சாதாரணமாக ஒருத்தர் இருக்கார், இவர் நல்ல அவர் நியாயமான நடந்திருந்தாலும் எல்லாரும் வந்து அவர் மேலே அன்பாக பழகுவாங்க. அவர் வன்னியர்னு தெரிஞ்சுட்டா என்ன நடக்குது, எப்பா இவன் ராமதாஸ் ஆளு, இவன் மேலே ஒரு கண்ணு வை அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிற அளவுக்கு ஒட்டுமொத்த தமிழ் சமுதாயம் அது இருக்குது. சரி, நீங்கள் வந்து வன்னியருக்காக பண்ணனா வன்னியருக்காக என்ன பண்ண? ராமதாஸ் வன்னியருக்காக பண்ணது ஏதாவது ஒன்றுங்க? செத்து போனாங்க 25 பேர் துப்பாக்கி சூட்டில். முதல்ல பாப்பனப்பட்ட ரங்கநாத கவுண்டர், கடைசியாக சந்தனான், சிறுதொண்டமாதேவி தேசங்கு, இப்படி செத்துப்போன 25 பேருக்கு ஏதாவது சின்ன உதவி செய்திருக்காரா? ராமதாஸ் செய்யலை. அன்புமணி வரும்போது அவர் என்ன செஞ்சார்? அன்புமணி வந்து பதவி ஏற்றார் 35 வயசில், கேபினெட் மினிஸ்டர், சுகாதாரத்துறை. அவர் என்ன சொன்னார், முதல்ல வந்து எல்லாருக்கும் வந்து நான் வந்து 2 ஏக்கர் நிலம் வாங்கி தரேன், அடுத்த வருஷம் வந்து கான்கிரீட் வீடு கட்டித்தரேன், அதுக்கு அடுத்த வருஷம் வந்து நாங்கள் எல்லாருக்கும் வந்து கறவை மாடு வாங்கித்தரேன், அதுக்கு அடுத்த வருஷம் அந்த குழந்தைங்கள்லாம் படிக்க வைக்கிறதுக்கு எல்லா படிப்பு அது என்ன பண்ணுறாங்களோ அதெல்லாம் படிக்க வைக்கிறேன், அதுக்கப்புறம் எல்லாருக்கும் அரசு வேலை வாங்கித்தரேன்னு சொல்லிட்டு சொன்னாங்க. எதுவுமே செய்யலையே. இல்லை, அதில் தான் அண்மையில் வந்து ஐயா ராமதாஸ் வந்து குற்றம் சாட்டிருக்காங்க. என்ன அப்படின்னா, திமுக தான் வந்து அந்நிய மக்களை வந்து குடிக்க வச்சதுனால அவங்களை படிக்க விடாமல் ஆக்குச்சு, திமுக தான் பண்ணுச்சு, கஷ்டப்பட்டு நான் போராடிக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிறாரு. அவர் குடிக்கிறதுக்கா? அவர் குடிக்கலையா? பகல் நேர குடிகாரன் ராமதாஸ். அதுதான் எல்லாம் பத்தியா தெரியுதே சார். பகல் நேர குடிகாரன் ராமதாஸ், அன்புமணி முழு நேர குடிகாரன். இவங்க எவன் குடிக்கல, இவங்க குடிக்கதான் சொந்த விஷயம். ஏன் நான் இதை சொல்ல வரேன்னா, தமிழை வளர்ப்போன்னுவாங்க. ஏன்டா அவன் பேரன் பேத்திக்கெல்லாம் பேர் கூட தான் தமிழ் வைக்கல, அவங்க எப்படிப்பா தமிழ் படிப்பாங்க? அவங்க படிக்கிறதுலாம் அந்த மாதிரி இன்டர்நேஷ்னல் ஸ்கூல் ஆச்சுன்னா நான் தனியாக தமிழ் வாத்தியார் வச்சு தமிழ் சொல்லி கொடுக்குறேன்னு சொன்னாலும் இது அப்போவே வந்து தகராறு தானே. என்னுடைய மகனோ மகளோ யாரும் வரமாட்டாங்க, அப்போ அன்புமணி யார் கேட்போமா கேட்க மாட்டோமா, அப்படி டிஎன்ஏ டெஸ்ட் எடுன்னு கேட்குறோம். அதனால தான் எங்கள் கூட பயங்கர சண்டை, எங்கே போனாலும் அடிதடி வருது. நம்ம வந்து கேட்குறோம், ராமதாஸ் வந்து பகல் நேர குடிகார், முதல்ல நீ குடிக்கிறத நிறுத்துப்பா, அதுக்கப்புறம் பையனை நிறுத்து, அதுக்கப்புறம் ஊருக்கு சொல்லுங்கள், விளக்கம் சொல்லுங்கள். இப்போ வந்து ஒரு அரசனுடைய பாலிசி, வருமானம் வருது, பட்ஜெட்லாம் போடுற, எல்லாம் கரெக்டு. நீ வந்து ஒழுங்காக வரணும்னா என்ன பண்ணணும்? உனக்கு 86 வயசு, இப்போ 85 முடிஞ்சு, யாராவது வந்தால் என்ன பண்ணுற? எவனா தப்பு பண்ணிட்டோ வேறு சண்டை. இப்போ கூட வந்து முந்தாளுக்கு முன்னாடி என்ன ஆச்சுன்னா, இந்த ஹோட்டல் அதிபர் ராஜ்குமார் அடிச்சு போட்டாருங்க காசு கொடுக்கலன்னு.
அதுக்கப்புறம் வேற ஒருத்தனை மாற்றினீங்க. எதுக்குன்னா வசூல் பண்ணிட்டு வர்றதை வந்து கொடுக்கலன்னா அடிக்கிற. இல்லை இந்த மாதிரி நிறைய தகராறு பண்ணிட்டு வர்ற பிள்ளைங்கள என்ன சொல்லணும், நீ பண்ணது தப்பு, ஒழுங்காயிரு, நீ வந்து புத்திமதி சொல்லி அனுப்புகிற வயது, ஆசீர்வாதம் பண்ணுற வயசில் என்ன பண்ணுற, அவனை அடிச்சிட்டு வா, இவனை உடச்சிட்டு வா, ஊடு கொளுத்திட்டு வா, கொள்ளை அடிச்சிட்டு வா, என்கிட்ட கொண்டு வந்து கொடுன்னு கூலிப்படப்ப தான் நடத்திட்டு இருக்கேன். நான் சொல்கிறேன், சின்ன பிரச்சனையை கூட ஈரை பேராக்கி, பேரை பெருமாளாக்கி, பெரும் பிரச்சனையாக்கி, ஊரை ரெண்டாக்கி, உதவாங்க வச்சு எல்லார் பேரும் வம்பு வழக்கு வச்சுக்கின்னு கோர்ட்டு கலைஞ்சிட்டு இருக்கானே, இந்த வேலை தானே செய்கிற. நீ புத்திமதி சொல்லி அவங்களுக்கு திருத்தணும்ல. அது இல்லை. இப்போவும் நான் சொல்கிறேன், குதிக்கிற ஏறி எகிரி குதிச்சு தப்பாக பேசுறது. இதில் இன்னொரு பிரச்சனை ரீசெண்டாக பார்க்க முடிச்சு. என்ன அப்படின்னா, மருத்துவர் ராமதாஸ் அவர்களுக்கும் அன்புமணிக்குமே ஒரு முரண் இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்து நிலவரத்தை பார்க்க முடியுது. உதாரணமாக இப்போ பட்ஜெட் தாக்கல் பண்ணாங்க, தமிழ்நாட்டுக்கு எதுவுமே இல்லை, தமிழ்நாட்டுக்கு எந்த நலத்திட்டமும் இல்லை, பட்ஜெட் ஏமாற்றமாக இருக்குது, தமிழ்நாட்டுக்கு ஒன்றும் பண்ணலை அப்படின்னு ராமதாஸ் அவர்கள் சொல்கிறார். ஆனால் அன்புமணி என்ன சொல்கிறாரு, தமிழ்நாட்டின் பேர்லாம் இல்லாட்டி வந்து நீங்கள் கவலைப்படக்கூடாது, எல்லா ஸ்டேட்டு பேருமா சொல்லிகிட்டு இருப்பாங்க, நீங்கள் என்ன ஓட்டா போட்டீங்க, 25 எம்பி தமிழ்நாட்டிலேருந்து எங்கள் கூட்டணிக்கு அமைச்சிருந்தீங்கன்னா நாங்கள் ஏதாவது பண்ணியிருப்போம், சும்மாலாம் வந்து எம்பி ஜெயிக்க வைக்காமலாம் பண்ண முடியாது அப்படிங்கிறார். இங்கே அப்பா மகனுக்குமே அந்த முரண் இருக்குது அப்படிங்கிற ஒரு கருத்தை பார்க்க முடியுது. இன்னொன்று வந்து முடிச்சிருச்சு, அவரை வயசாகிடுச்சு ஓய்வு பெறுங்க அப்படின்னு சொல்லும்போது, இல்லை அதை யாரும் சொன்னாங்களா அப்படின்னு தெரியல, ஒருவேளை மகன் சொன்னாரான்னு தெரியல. அவரு வந்து என்ன சொல்கிறார் அப்படின்னா, ஊதியத்துக்கு வேலை பார்க்குறவங்களுக்கு தான் ஓய்வு, ரிட்டையர்மெண்ட் ஏஜ் ரிட்டையர்மெண்ட் இருக்கும், நான் வந்து மக்களுக்காக உழைக்கிறேன், ஊமை மக்களுக்காக உழைக்கிறேன், உண்மையாக உழைக்கிறேன், எனக்கு வந்து ஓய்வு கிடையாது, ரிட்டையர்மெண்ட்லாம் கிடையாது அப்படிங்கிறார். ஸோ அங்கே ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்கா கட்சிக்குள்ளே? இல்லை, அவங்களெலாம் ஒன்றும் பிரச்சனை எல்லாம் கிடையாது. அப்போ அன்புமணி ஜெயிலுக்கு போகக்கூடாது, அதுக்கு அப்பா வேலை பார்க்குறாரு. அவன் முதல்ல வந்து பிஜேபி கூட போவானான்னு தானே முடிவு பண்ணி அதிமுகட்ட காசுக்கெல்லாம் ரெடி பண்ணி வாங்கினாங்க. அவன் என்ன சொன்னால், ஒரே நாளெல்லாம் இழுத்துன்னு வந்து நான் வந்து என்னை ஜெயிலுக்கு போயிடுவேன், நீ அப்புறம் என்ன பண்ண போகிற, நான் ஜெயிலுக்கு போயிட்டு நீ நல்ல சந்தோஷமாக இருக்க போகிறேன்னு சொல்லிட்டு தான் சண்டை போட்டு அந்த இதெல்லாம் வந்து மாறினது. அவங்களுக்குள்ளே எந்த காலத்துலேயும் சண்டை வர்றதுக்கோ சின்ன அளவும் சின்ன துளி அளவு கூட இது கிடையாது. ரெண்டு பேரும் பேசி வச்சுட்டு நான் இப்படி சொல்லணும், அவர் அப்படி சொல்லணும், அவ்வளோதான். இது எல்லாத்துக்கும் எழுதி கொடுக்குற ஆள் ஒரே ஆள் தான். அவர் எழுதி கொடுக்குறத தான் வருவாங்க, அவங்கள தனியாக வராது. ஏன்னா தனிப்பட்ட முறையில் நீங்கள் பேட்டி கேட்கும்போது அவங்களால எந்த இதுக்கும் ஒரு நியாயமான பதிலை சொல்ல மாட்டாங்க. இடஒதுக்கீடை பற்றியும் ஒரு அறிவு கிடையாது. சரி, ஒரு புண்ணாக்கு மூட்டையை வச்சுக்கின்னு பெரிய ஆள் மாதிரி அது பூதாகரமாக காமிச்சிட்ருக்காங்க. ஸோ இவங்க வந்து கட்சி வந்து தேஞ்சிக்கிட்டே வருது. இது முடிஞ்சு போச்சு, அவங்க கடைசி கட்டத்துக்கு வந்திருக்கிறாங்க. இப்போலாம் இந்த விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் என்ன பண்ணாங்க, ஏன் ஒரு ஆளை போய் உத்தரப்பிரதேசத்தில் டூர் போனவர் போய் கைது பண்ணின்னு வரீங்கன்னு கேட்குறாங்க. சரி, நாங்கள் இருக்கும்போது கொலை மிரட்டல் விடுத்தாங்க, அடித்து போட்டாங்க, அவங்களெலாம் ஒரு நடவடிக்கை எடுக்கலை. ஸோ இவங்க வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த தேர்தலை வச்சுட்டு இப்போ அடுத்த கட்ட தேர்தலுக்கு நகர்த்துவதற்கு என்ன, இந்த பிஜேபி கூட இவங்க போயிட்டாங்க. பிஜேபி போனால் அவங்களுக்கு தெரியும், அவன் ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த மாட்டாங்க. ஸோ ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தாதனால இவர் என்ன, திமுக என்ன பண்ணுறாங்க, நீ தானே கேட்குற இடஒதுக்கீடு நீயே சொல்லு, சரி ஜாதிவாரி கணக்கெடுப்பு சென்ட்ரல் கவர்மெண்ட் எடுக்கட்டோன்னா இவர் என்ன சொல்கிறார், நான் தானே உங்களை ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சேன், நீங்கள் வந்து எடுக்கணும்னு இவர் சொல்கிறாரு, அவங்க வந்து அவங்கள சொல்கிறாங்க. ஸோ ஆக மொத்தத்தில் சமூக நீதி வந்து இந்த சென்சிட்டிவான பிரச்சனைக்கு தீர்வை நோக்கி போகலை. ரெண்டு பேரும் முரண்பட்டு இவங்க ஓட்டு வாங்கணும், அவங்க ஓட்டை தக்க வைக்கணும். இந்த சமுதாயத்துக்குன்னு எடுத்தால் தப்பு. இப்போ சகோதர சமுதாயம் இருக்கிறாங்க, 116 சமுதாயத்தில் வன்னியருக்கு மட்டும் ஒரு சமுதாயம் நான் சொன்னேன், மீதி பேர் பிரிச்சும் சொன்னேன். அவங்கெல்லாம் பாப்புலேஷனில் இல்லையே, நாடோடிகள், அரை நாடோடிகள் அப்படிலாம் இருக்கிறாங்க. அவங்கெல்லாம் தும்ரான்ற ஜாதியில் அங்கே அதெல்லாம் ஒரு 500 பேர் கூட கிடையாது பாப்புலேஷனில். ஸோ இவங்களெல்லாம் வச்சுட்டு நம்ம எப்படி ஜாதிகள் எண்ணிக்கை இப்போது சின்ன இதெல்லாம் வச்சுட்டு இருக்காங்க இல்லைங்களா, அவங்களுக்கெல்லாம் வந்து சேர்த்துட்டு இவ்வளோ ஜாதின்னு பார்க்குறோம். நம்ம அவங்களுக்கும் பிரதிநிதித்துவம் கிடைக்கணும்ல சார்? பிரதிநிதித்துவம் கிடைக்குமே, அதுக்கு தானே 7% கொடுக்குறாங்க. இப்போ வந்து ஷெட்யூல் ட்ரைப்ஸ் நான் சொன்னேன், ஷெட்யூல் ட்ரைப்ஸில் 37 ஜாதிக்குது. ஷெட்யூல் ட்ரைப்ஸ் 37 ஜாதிக்கு ஏன் ஒன்று கொடுத்தீங்க? ஸோ அது வந்து மக்கள் தொகை கம்மி. ஸோ அது மாதிரி இவங்க வந்து ஏன் இவங்களுக்கு வந்து அதிகமாக கொடுக்குறாங்கன்னா, இவங்க அதிகமாக இருந்திருக்கிறாங்க. ஸோ இப்போ வந்து அந்த காலத்துலேயே ஃபஸ்ட்டு எலெக்ஷனில் நிற்கிறாங்க. எலெக்ஷன் நிற்கும் போது SS ராமசாமி படையாச்சியார் வந்து தனியாக வந்து காங்கிரஸோட முரண்பட்டு வந்து தனியாக ஆரம்பிக்கிறாரு. 19 MLA அந்த காலத்தில் ஜெயிக்கிறாங்க, 6 MP ஜெயிக்கிறாங்க. மாணிக்கவேலர் வந்து அதே மாதிரி 9 MP 9 MLA 4 MP. ஒரு கம்யூனிட்டியின் சார்பாக வந்து ஃபஸ்ட்டு ஒரு கோயலிஷன் கவர்மெண்ட் வைக்கலாம், ஒருத்தருங்க தனியாக வந்து ஆட்சி அமைக்கலான்றதுக்கு இவங்க தயவில் தானே காங்கிரஸ் ஆட்சியே நடக்குது. ஸோ இவ்வளோ அளவுக்கு மக்கள் தொகை அந்த காலம் இருக்கும்போது வந்திருக்குல்ல. இன்றைக்கு வரலாம் எந்த ஒதுக்கீடு எந்த இதுவும் இல்லாமல் MLA எப்படி 46 வரலாம் இருக்கிறாங்க.
வன்னியர் எம்எல்ஏக்கள் 46. எல்லா கட்சியிலும் முன்னாடி வந்து காங்கிரஸ்லேயே இருந்தாங்க. அதுக்கப்புறம் திமுக வந்தோடனே திமுக காங்கிரஸ், அதுக்கப்புறம் திமுகலேருந்து வந்தோடனே அண்ணா திமுக வந்தோடனே நீங்கள் கூட்டி பார்த்தீங்கன்னா எல்லாம் அப்படியே வரும். இப்போ எஸ்சி எஸ்டிக்கு வந்து ரிசர்வேஷன் இருக்குது, அவங்க இவ்வளோ எம்எல்ஏ வரணும்னு வந்துடுறாங்க. அதையும் தாண்டி இவங்க வராங்கல்ல, அப்போ எப்படி வர முடியும்? புது இதில் நின்று வராங்கன்னா பெரும்பான்மை யார் இருக்காங்களோ அந்த ஏரியாவெல்லாம் அங்கே கொடுக்குறாங்க, வராங்க. ஸோ இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்புன்றது தலைகளை எண்ணிக்கொண்டு பணிகளை பிரித்து தாருங்கள்ன்ற கோட்பாடு தான், பெரியார் சொன்னது தான். இவங்க பெரியார் வழி வந்தவர்கள், அதுக்கான வேலைகளை அவங்க பார்க்கணும். ஸோ அதை செய்யாமல் வேறு மாதிரி பேசுவது, இவங்க 13% வந்து விட்டார்கள். எந்த கணக்கு இருக்குது? யானை கணக்கு, பூனை கணக்கு இருக்குது? எந்த கணக்கு? மு.க. ஸ்டாலின் கணக்கா? ஏதோ ஒரு பொய் சொல்கிறதுக்கு ஒரு அளவு இருக்குது. எந்த ஆதாரமும் இல்லாமல் அவங்க வந்து பேசுகிறாங்க. அமைச்சர்கள் பேசுவதெல்லாம் அப்படியே எடுத்துக்கொள்ள முடியுமா? இவர் கூட தான் கேட்டார், யார், ராஜகண்ணப்பன் சார், நீங்கள் வந்து எனக்கு ஒரு 3 மணி நேரம் ஒதுக்கி அந்த இடஒதுக்கீடை பற்றி ஒரு நாளைக்கு பேசுங்க, ஒரு நிறைய கேட்டார, நம்ம டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்தோம். முதலமைச்சருக்கே நீங்கள் எப்படி வந்து இதை அணுகணுன்றதுக்கு வந்து நான் ஒரு புக்லெட்டே போட்டு கொடுத்துருக்கேன். ஸோ எப்படி அணுகணும், இது எந்த மாதிரி வரும்? எல்லாருமே என்ன செய்தார்கள் என்றால், பெருத்த பொருட்செலவில் இந்த இது உங்களை சீனியர் கவுன்சில் வச்சு வாதாடினாங்க. அவங்களுடைய திறமை பேசினாங்களே தவிர யாருமே இந்த இதில் கூட கேட்குறான் ஹைகோர்ட்டில், CN ராமமூர்த்தி போட்ட வழக்கு எங்கே? அந்த வழக்கு அடிப்படையில் தானே இது வந்தது. அதை சொல்கிறதுக்கு யாருக்குமே இது இல்லை, சொல்லலை. அது வந்து சொல்லணும். அவங்க சொல்லியிருந்தால் அது ஆட்டோமேட்டிக்காக அந்த நீதிமன்றம் கொடுத்ததைத்தான் இவர்கள் செயல்படுத்தினார்கள். பேக்வேர்டு கமிஷன் பரிந்துரைத்தை தான் இவர்கள் செயல்படுத்தினார்கள். ஆக இந்த இடஒதுக்கீடு என்பது இவ்வளோ நீண்ட வரலாறு கொண்டது. இந்த வரலாற்றில் இதுதான் உண்மை. இதை தெரியாமல் சகோதர சமுதாயத்தை சார்ந்தவர்கள் எடுத்தேன் கவித்தேன் என்று பேசுவதனாலே, ராமதாஸ் தான் இந்த சமுதாயத்துக்கு அத்தாரிட்டி மாதிரி மற்றவர்கள் நினைப்பதினாலேயும், வன்முறை மட்டுமே தூண்டி விட்டதுனால, அவர்கள் அதை அறிந்து வைத்திருக்கிற காரணத்தினால தகராறு பண்ணால் கிடைக்கணும் அவங்கெல்லாம் எதிர்ப்பு காட்டினார்களே தவிர, உண்மை நிலையை அங்கே போராடின யாருக்கு இந்த சீர்மை இவங்களாம் அவங்களுக்கு எப்படி குறையும்? இப்போ சவுத்தில் இருக்காங்கல்ல, சவுத்தில் இங்கேயும் தான் இருக்கிறாங்க, அவங்களுக்கு எப்படி குறையும்? அது குறையாது. அவங்களுக்கானது அவங்களுக்கு கிடைக்கும். அவங்க வந்து பிசியில் வராங்க, சில பேர் தான் இதில் வராங்க. அப்போது KKSSR அவர்கள் இருக்கின்ற பொழுது அப்போ வந்து இண்டு 10 கேட்டாங்க. அவங்க என்ன பண்ணாங்கன்னு கேட்டிங்கன்னா, இந்த நாடோடிகள் மாதிரி சொல்கிறாங்க இல்லைங்களா, அவங்கள வந்து அந்தந்த தாலுக்காவில் எங்கே இருக்காங்களோ அங்கேருந்து சர்டிஃபிகேட் வாங்கிட்டு வந்து சேரணும். அதை வந்து எடுத்துட்டு தமிழ்நாடு முழுக்க எங்கே இருந்தாலும் சர்டிஃபிகேட் வாங்கி சேர்க்கலான்னு வந்தது இந்த பிரச்சனை. ஸோ இது அந்த மாதிரி வந்தது. அப்போ எல்லா 10 கேட்டாங்க. இவங்க வந்து நீதிமன்றம் சொல்கிறத வந்து காவேரி பிரச்சனையில் நீதிமன்றம் சொல்கிறத நம்ம கேட்கணும், முல்லை பெரியால நீதிமன்றம் சொல்கிறத கேளுங்க, அப்படி இதே மாதிரி பாலாறு பிரச்சனை நீதிமன்றம் சொல்கிறத நீதிமன்றம் சொன்னது நீங்கள் என்ன கேட்டு செய்கிறீங்க? இன்னொரு கேள்வி சார், இந்த 20 விழுக்காடு 50 விழுக்காடு வந்து ஓபிசின்னு இருந்ததை பிரித்து 20 விழுக்காடு வந்து திமுக ஆட்சியில் 89 கொடுக்கப்பட்டுச்சு. திமுக ஆட்சியில் தான் அந்த 30 விழுக்காடுல 3.5 விழுக்காடுகள் வந்து பிசி முஸ்லீம்னு பிரித்து கொடுத்துருக்காங்க. 18% பட்டியலின மக்களில் 3 விழுக்காடை பிரித்து அருந்ததிய மக்களுக்கும் தனியாக பிரித்து கொடுத்துருக்காங்க. இவ்வளவு விஷயங்களை செஞ்ச திமுக அரசு, திமுக ஆட்சியில் செஞ்சுருக்காங்க. இப்போ அதே திமுக ஆட்சி தான் இருந்துக்கிட்டு இருக்கு. சட்ட ரீதியாக எந்த பிரச்சனையும் இல்லை. நீங்கள் சொன்ன மாதிரி ஓபிசி கமிஷன் கொடுத்துட்டாங்க, நீதிமன்றம் ஒத்துக்குச்சு. சட்ட ரீதியாக கொடுப்பதில் எதுவும் இல்லை, நடைமுறை சிக்கல் மட்டும்தான். அதுவும் அந்த மக்கள்கிட்ட புரிஞ்சுக்கிட்டு அவங்கக்கிட்ட தெளிவாக புரியும்படி சொல்லிட்டா போதும். அப்படிங்கும்போது இவ்வளவு செஞ்ச திமுக இதை மட்டும் ஏன் செய்ய தயங்குறாங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? எதை அடிப்படையில் அடுத்து இதுக்கான தீர்வு என்னவா இருக்குன்னு நினைக்கிறீங்க? இது இன்றைய முதல்வருக்கு அதை பற்றிய புரிதல் இல்லை, அவ்வளோதான். இப்போ வந்து நீங்கள் கரெக்டாக சொன்னீங்க, முஸ்லீம்களுக்கு 3.5% கொடுத்தாங்க, அது வந்து நடைமுறைப்படுத்தப்பட்டது. அதே மாதிரி அடுத்தது வந்து 3% அருந்ததியர் கொடுத்தாங்க. அதில் எஸ்சியில் A பிரிவுக்கு 3, அதில் வந்து பிசியில் M கொடுத்துருக்காங்க. இஸ்லாமியர்களும் கொடுத்துருக்காங்க, இவங்களும் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி வன்னியரில் எம்பிசியில் B, வன்னியருக்குன்னு தான் நம்ம கேட்ட வழக்கு 15 வழக்கு. இந்த வழக்குகள் எல்லாம் வந்து இதுக்கு ஆரம்பத்தில் ஜனார்த்தனம் தான் இந்த 69% ஒதுக்கீடு, இந்தியா முழுக்க 50%, தமிழ்நாட்டில் மட்டும் கொஞ்சம் 19 எடுத்து அதை சரி பண்ணாங்க. அது வழக்கு போட்டு அது சுப்ரீம் கோர்ட்டில் போய் ஜெயலலிதா அவர்கள் தான் அந்த வந்து அது முனைப்பு காட்டி அதை 9th ஷெட்யூலில் வச்சுருக்காங்க. இன்னும் இருக்குது, பாதுகாப்பாக இருக்குது. 69%, இந்த 69% ஒதுக்கீட்டுகளில் தான் நாம் செய்யணுன்றத புரிதல் இல்லாமல் இல்லை. இது அவங்க வந்து சொல்ல மறுக்கல. ராமதாஸ் மேல் இருக்கிற ஒரு வெறுப்பை இந்த சமுதாயத்தின் மேல் காண்பிக்கிறார்களே தவிர வேற என்ன இருக்குது? ஏன்னா எதுக்கு எடுத்தாலும் ராமதாஸ் நான் தான். இப்போ கூட என்ன சொன்னார், இஸ்லாமியர்களுக்கு நான் தான் வந்து
3.5% வாங்கி கொடுத்தேன், அருந்ததியருக்கு 3%. நான் கூட கேட்டேன், ஏன்டா பண்ணடா வன்னியனுக்கு வாங்கி கொடுத்தா என்ன அப்படின்னு. ஏன் பேசலை? இப்போ தானே பேசுகிறேன். நான் எல்லாம் பண்ணி வச்சு ரெடியானது சர்வ் பண்ணுற மாதிரி அன்றைக்கி ரெடியானதை எடுத்து கேட்க கொடுக்குற மாதிரி கொடுக்கும்போது நீ வந்து இந்த கூட்டணிக்காக வந்தீங்க. இந்த கூட்டணியில் வந்து இந்த அதிமுக தோத்துது வந்ததுலாம் இதெல்லாம் யாராவது உண்மையை சொல்லலையே. நான் எடப்பாடி பழனிசாமி கேட்டேனே, ஏங்க இதை வந்து நீங்கள் வந்து சொல்லலாம். அப்போ நேரம் இல்லை. நீங்கள் தானே சட்டமன்றத்தில் சொன்னீங்க நோக்க காரணிகள். என்கிட்ட இருக்குது, அந்த புக்கெலாம் இருக்குது, அவர் என்ன பேசினார்னு இருக்குது, ரிட்டர்னில் இருக்குது, இன்னும் சட்டமன்ற குறிப்பேடில் எல்லாத்துலையும் இருக்குது. அப்போ அவர் இதெல்லாம் சொல்லி தான் சொல்கிறாரு. இதை யாரும் காதில் வாங்கலை. அப்போ உடனே ஒரு குஸ்தி போடுறது தான். இவங்க ஒரே சண்டை போட்டு இது பண்ணி வந்தால் கடைசியில் என்னால் தான் நீ ஜெயிச்ச, ஒன்னால் தான் நான் ஜெயிச்சேன்னு 2 பேரும் சண்டை போட்டுக்கிறாங்க. சவுத்தில் வரலன்றது இவங்க வந்து அதை எடுத்து சொல்லலை. இதில் இருக்கிறவங்களுக்கு வந்து யார் இருக்காங்க? தேவர், கல்லர், மறவர் இதில் இல்லையே. மறவர் இருக்காங்களா எம்பிசியில்? இல்லை. கல்லர் இருக்காங்களா? இல்லை. சீர்மரபில் அது கூட வந்து ஒரு சின்ன ஒரு குறிப்பிட்ட இதுதான் இருக்கிறாங்க. இப்படி இருக்கும் பொழுது அவங்க ஏன் எங்களை போய் எதிர்க்க போகிறாங்க? எதுக்கான வாய்ப்பே கிடையாது. ஆனால் அதை மாதிரி பூதாகரமாக்கி இதை பேசி தேர்தல் நேரத்தில் அந்த மாதிரி பயன்படுத்திக்கிட்டாங்க. இப்போ காலதாமதம் இல்லாமல் இருக்கும்பொழுது எல்லாத்துக்கும் சொல்லி விளங்க வேண்டியதானே. மீதி தீர்வெல்லாம் கொண்டு வராங்க எல்லாத்துக்கும். இதே இவர் முதல்வர் அவர்கள் வந்து நான் சென்னை செத்துப்போன 25 பேருக்கு மணிமண்டபம் கட்டுங்கன்னு உங்கள் அப்பா வந்து அந்த செத்து போனவங்களுக்கெல்லாம் நிதி கொடுத்தாரு. 3 லட்சம் ரூபாய் கருணை தொகை. 89 கருணை தொகை 25,000க்கு மேலே கொடுக்க மாட்டாங்க எல்லாம் சொல்லி வாங்கி கொடுத்தோம். இது மாதிரி வழக்கு 2 லட்சம் வழக்கு தள்ளுபடி பண்ணார். நான் போட்ட வழக்கு எனக்கு தள்ளுபடி பண்ணாங்க. இதன் அடிப்படையில் தள்ளுபடி பண்ணுங்கன்னு கேட்டவங்கன்னா நியாயத்தை உணர்ந்து தள்ளுபடி பண்ணார். 5 பேர் குண்டாஸில் போட்டாங்க. அவங்களெல்லாம் நடைபயணம் வந்து நான் வேலூர்லேருந்து வந்து அவங்களெல்லாம் வெளியில் எடுத்து விட்டேன். அப்போ வந்து அவர் சொன்னார் இதெல்லாம் பண்ண முடியாதுன்னாரு. இல்லைங்க இவங்க வந்து சமூக நீதி போராளிகள் தாங்க. நீங்கள் சமூக நீதி வேணும்னு சொல்லி தான் நீங்கள் இதெல்லாம் சர்டிஃபிகேட்டே கொடுத்தீங்க 25 பேருக்கு இவங்களுக்கு செய்யணும்னு. அதையும் வந்து அவர் வந்து கேட்டார். அவங்கள வந்து வழக்கிலேருந்து விடுதலை செஞ்சார். திரும்ப கூப்பிட்டு சொன்னார் அவங்க மேலே வேறு ஏதாவது வழக்கு இருந்தால் பெயில் மூவ் பண்ணிக்கங்க, நான் வந்து ரிலீஸ் பண்ண. ஸோ இது எல்லாம் செஞ்சது காரணம் கேட்டது நான் தான். சாட்சாத் ராமமூர்த்தி தவிர வேறு யாரும் கிடையாது. ராமதாஸ் எந்த காலத்துலையும் எவனையுமே போய் பார்த்ததில்லை. இந்த செத்து போன தியாகிகள் இதுக்கும் பண்ணலை. இந்த மாதிரி இந்த குண்டாஸில் போட்டு 5 ஜெயிலில் போட்டு வச்சுருந்தாங்க 5 பேர். அவங்களையும் யாரும் பார்த்ததில்லை. யாரையுமே அவர் பார்த்ததில்ல. ஆனால் வந்து அவர் வந்து சமூக நீதி போராளி அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுறாரு. சமூக நீதி போராளின்னா என்ன? சமூக நீதிக்காக வந்து ஜெயலலிதா கிட்ட வாங்கி கட்டிக்கலையா? இப்போ இங்கே மகாபலிபுரத்தில் பெரிய மாநாடு, இளைஞர் மாநாடு. நான் இருக்கும்போது தான் முதல்ல பொதுச்செயலாளர் இருக்கும்போது இளைஞர் மாநாடு நடத்தணும். அது வந்து இளைஞர் மாநாடு மாதிரியே இருந்தது. இப்போல்லாம் என்ன இருக்குது? ஒரே வன்முறை, வர்ற வழியில் மரக்காணத்தில் அடிதடி, தகராறு, கொலை இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு வர்றது. இங்கே வந்தவுடனே அதை விட அடாவடித்தனமாக மணி 11 ஆச்சு. என்ன பண்ண முடியும்? என்ன ஜெயலலிதா பார்த்து கேட்குறாரு அடுத்த ராத்திரி, என்னை ஒன்றும் பண்ண முடியாது, நான் பெரிய ஆள் போராளி அப்படின்னா உடனே பிடிச்சி டவுன் பஸ்ஸில் ஏற்றுறவங்க ஏற்றி போய் ட்ரிச்சில் போட்டாங்க. ட்ரிச்சில் போட்ட உடனே உங்களுக்கு தெரியும் அந்த நடந்த கதை. அவங்க ஒய்ஃப் வந்து உடனே லெட்டர் எழுதுகிறாங்க ஜெயலலிதாவுக்கு. ஒரு பெண்ணின் மனசு பெண்ணுக்கு தான் தெரியும், என் கணவருக்கு நிறைய நோய் இருக்குது, அவங்க உயிரோடு இருக்கும்போது இது மாதிரி வந்து அவரை நீங்கள் தான் கருணை உள்ளத்தோட ஒரு தாயன்போட உள்ளத்தோட நீங்கள் அவர் விடுதலை பண்ணணும்னு கேட்ட பிறகு அந்த அம்மா அதை சட்டமன்றத்தில் வாசித்து காரி துப்பி வெளியே அனுப்புகிறாங்க. ஸோ இந்த மாதிரி உள்ளவ போராளி. இதே மாதிரி இந்த பொது சொத்து எல்லா சொத்து அபகரிக்கிறதுல ராமதாஸ் மாதிரி ஒரு ஆளை நீங்கள் பார்க்க முடியாது. நாம் கொண்டு வந்த இந்த வாழ்ந்த சமுதாயம் தலைநிமிர்ந்து வாழ வேண்டும் என்றால் எங்கள் முன்னோர்கள் விட்டு சென்ற சொத்துக்களை, அதாவது வந்து கல்வியாளர்கள், பெரும் செல்வர்கள், திருமண மண்டபத்திலேருந்து சத்திரத்திலேருந்து நிறைய கட்டி விட்டுட்டு போகிறாங்க. அதெல்லாம் ஒருங்கிணைச்சு ஒரு குடையின் கீழ் கொண்டு வந்து 44வது சட்டமாக ஜனாதிபதி கையெழுத்து போட்டு இந்தியாவிலே ஃபஸ்ட் கைண்ட் இந்த கண்ட்ரி அது கொண்டு வந்தது நான். அதில் ராமதாசனுடைய அறக்கட்டளை வந்து 58. அது முன்னாடி வந்து வன்னியர் கல்வி அறக்கட்டளை உலகத்தில் இருக்க எல்லா வன்னியனும் கொடுத்தான். இப்போ அதை என்ன மாற்றிட்டு வன்னியர் ராமதாஸ் கல்வி அறக்கட்டளைன்னு மாற்றிக்கிட்டீங்க. ஸோ இந்த மாதிரி ஊரை அடித்து ஒலையில் போடுற ஆள் அவர் எங்கே நியாயத்தை சொல்ல போகிறாரு, நியாயத்தை கேட்க போகிறார்? ஒரு வேளை இது மாதிரி செய்யலைன்னா என்னென்னா அவர் ராமதாஸ் சொத்தை அதை எடுத்தாங்கன்னா அவர் கேட்பார், முரசொலி மூலப்பத்திரம் எங்கே, அறிவாலயத்தின் அடிக்கட்டு எங்கன்னு கேட்டுக்கிறாரு. இது ரெண்டும் இந்த மாதிரி வந்துட போதுன்றதுனால அவங்க யோசிக்கிறாங்களே தவிர இந்த சமூக நீதியை வந்து நிலைநாட்டுவதற்கு இந்த அரசு சறுக்குகிறது. நம்ம கேட்டோன்றதுனால அவங்க எப்படி கொடுத்தாங்க? 25 பேருக்கு ஒரு மணிமண்டபம் கட்டுறாங்க. நம்ம இல்லைன்னு சொல்லலை.
இப்போ ஆகஸ்ட்டில் திறக்க போகிறாங்க 5 கோடியில். அதே மாதிரி செத்துப்போன தியாகிகளுக்கு வேலை ஏதாவது கொடுங்கன்னா அவர் சொல்லிட்டார், அந்தந்த குடும்பத்திலே உள்ளவர்களுக்கு கல்வி தகுதியின் அடிப்படையில், இப்போ 8ஆம் கிளாஸ் படித்து தான் இருக்கிறாங்கன்னா அதுக்கேற்ற வேலை, டிகிரி படித்தா அதுக்கேற்ற வேலை, கல்வி தகுதி அடிப்படைக்கு ஏற்ற மாதிரி வேலை தருவோன்னு சொல்லிட்டு 110வது விதியின் கீழே வந்து இந்த முதல்வர் அறிவித்தார். எல்லாம் அறிவித்து இதில் நடக்க போகுது. ஆனால் இந்த இடஒதுக்கீட்டில் ஏனோ இடர்படுகிறார், தப்பாக செய்கிறார், தடம் மாறி போகிறாங்க. அது சமூக நீதி பேசுகிற இவர்கள் அதை செய்யக்கூடாது. இதுவரை எங்களுடைய இந்த கருத்துக்களை பயந்தமைக்கு நன்றி. நன்றி. வணக்கம்.